ஆளுமை மிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎன்எஸ் தாவூத். இன்றைக்கி வந்து இந்த 8வது சம்பள கமிஷனை பற்றி ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, கமிஷன் அமைச்சிட்டாங்க. அது சுதந்திர குடியரசு தினத்துக்கு முதல் நாளே அறிவிச்சிட்டாங்க. அதோடு இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தலைவர், 2 மெம்பரு, அது எல்லாமே அரசு சார்ந்த அதிகாரிகளை வச்சு அதுக்கு ஆலோசனை நியமிப்பாங்க. அதோடு அல்லாமல் அவர்களிடம் தருவதற்கு என்னென்ன விஷயமெல்லாம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன விஷயங்கள் பரிசீலனை பண்ணணும், அது எந்த அளவுக்கு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க பரிசீலனை பண்ணி பரிந்துரைக்கிறது. அப்படி தான். அந்த மாதிரி அவங்க அரசு தரப்பில் ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் டிஓபிடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கேட்டாங்க. இப்போ அடுத்தாப்புல என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு உடனடியாக ஊழியர் தரப்பு, அதாவது எதாக இருந்தாலும் அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் சேர்ந்து தான் செய்வாங்க. அது பே கமிஷனுக்கு மட்டும் விதிவிலக்கல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம்னு சொல்கிறது, ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி, அதாவது அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் இணைந்து பேசி சமரசமாக தீர்த்து கொள்ளுகிறக்கூடிய ஒரு விவாத மேடை அது. அதில் உள்ள செயலர் தான் நம்ம சிவகோபால் மிஸ்ரா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு லெட்டர் என்ன பண்ணாங்க, போன 23/23/2020 எழுதிட்டாங்க. என்னென்னு, நாங்கள் வந்து பே கமிஷன் அமைக்க போகிறதா அறிவிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதற்கு உங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு என்னென்னவெல்லாம் பரிசீலனைக்குரியது அப்படி என்பதை நீங்கள் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. போன 3/2/2025 மிஸ்ரா என்ன பண்ணாங்க, அதை அனுப்பிச்சிட்டாங்க. அதனுடைய விவரம் தான் இது. இதுதான் முக்கிய பங்காற்றுறது. பே கமிஷனில் முக்கிய பங்காற்றுறது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். அதனால் அது நடந்திருக்கு. முதல்ல என்ன கேட்குறாங்க, உடனடி நிவாரணம். அது வந்து ஏற்கனவே நடந்திருக்கான்னா முன்மாதிரி இருக்குது. போன 5வது பே கமிஷன் வர்றதுக்கு முன்னே 4வது பே கமிஷன் காலத்தில் என்ன பண்ணாங்க, உடனடி நிவாரணம் கொடுத்தாங்க. முதல்ல 100 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சம்பளத்தில் பேசிக் பேயில் 10% கொடுத்தாங்க. அது 100 ரூபாயா நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ வந்து குறைஞ்சபட்ச சம்பளமே 750 ரூபா, அதிகபட்ச சம்பளமே 9000. இப்போ 18,000 இல்லையா, ஏறக்குறைய 24 பங்கு. அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். ஸோ அதுக்கு முன்மாதிரி இருக்குது. அதை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இந்த பே கமிஷனுடைய நிலைப்பாடை, இந்த சம்பள நிலைகளை எப்படி உயர்த்தணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, பே ஸ்கேல்ஸ் இணைப்பு, சம்பள வீதங்கள். அதாவது ஏற்கனவே 100கணக்கான சம்பள வீதங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போன 7வது பே கமிஷனில் 19 ஸ்கேலு, 18+1ன்னு சொல்லலாம். அது 19 ஸ்கேல் இப்போ இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்கேல் 1லேருந்து 6 வரைக்கும் அது இப்போதைய நடைமுறைக்கு பொருத்தமானதாக இல்லை. எனவே அதையெல்லாம் இணைக்கணும். என்ன இணைக்கணும், 1ஐயும் 2ஐயும் இணைக்கணும். 1ங்கிறது 18,000, 2ங்கிறது 19,000 சில்லற. அதே போல் 3ஐயும் 4ஐயும் இணைக்கணும். அப்புறம் 5ஐயும் 6ஐயும் இணைக்கணும்னு இருக்காங்க. இப்படி இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குறைந்தபட்ச பென்ஷன் சம்பளங்கிறது கூடாயிரும், குறைந்தபட்ச பென்ஷனும் அதிகமாயிரும். ஆக இது உயரும் போது அடுத்தடுத்த சம்பள நிலைகளும் உயரும். ஆகையினால இது ஒரு நல்ல ஒரு இதுதான். இது நடந்ததுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பேஸ்கேலுடைய இணைப்புங்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போ 19 இருக்கிறது 16,000. அப்படிங்கிற போதே அதுக்கு தகுந்தாப்புல அடுத்தடுத்த பதவிக்குள்ள சம்பள நிலைகளும் மாறும். அடுத்தாப்புல அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசிக் பேயோட டிஏ, நம்ம ஏற்கனவே இது சம்பந்தம் வீடியோ போட்டிருக்கோம். நல்ல பரவலாக நிறையா போணுச்சு அந்த வீடியோ. அதன் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, அடிப்படை சம்பளத்துடன் டிஏ இணைங்கன்னு இருக்காங்க. அப்படி இணைத்து அவங்க சம்பள கமிஷனுடைய ஃபிட்மெண்ட் டேரக்டர் நிர்ணயிப்பார்கள். ஆனால் அது ஒரு நல்ல பலனை நமக்கு தரும். அது என்ன தான் 50% இருந்தாலும் கூட அது நல்ல பலனை கொடுக்கும். அது சம்பந்தம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 1.92 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது அது முதல்ல பே ஸ்கேலை இணைக்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பேசிக் பேரு டிஏ இணைக்க சொல்கிறாங்க. அப்புறம் நுகர்வு அளவை 3லிருந்து 3.6ஆக உயர்த்துதல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. போன பே கமிஷனில் 7வது பே கமிஷனில் நீதியரசர் ஏகே மாத்தூர் தலைமை தாங்கினாங்க. அதில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 18,000 என்பது 3 பேருக்கு உள்ளது. 3 அலகு யூனிட்டுன்னு சொல்கிறது. 3 யூனிட்டு யாருன்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, 14 வயசுக்கு உட்பட்ட 2 பிள்ளைங்க. இதுக்கு அரை டிக்கெட்டு, அதுக்கு அரை டிக்கெட்டு. ஆக கணவன் மனைவி 2 குழந்தைகள் சேர்த்து 3 யூனிட்டுன்னு தான் அவங்க இந்த 18,000 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, இப்போது 3 யூனிட்டுங்கிறது சரியில்லை, அதனால் நீங்கள் 3.6ங்கிறாங்க. ஸோ இந்த 3 யூனிட்டு 3.6 ஆகுனா பழைய 18,000மே 21,600 ஆயிரும். அதுக்கு தான் கணக்கு பார்க்குறாப்புல ஆகும். சரிதானா, 18,000ங்கிறது 3 யூனிட்டு, 3.6னா 21,600 ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே ஆயிரும். அப்படி ஆகுமே ஆனால் அப்படி ஆயிரும். சரிதானா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, திருப்தியான கண்ணியமான வாழ்வுக்கான குறைந்தபட்ச ஊதியம், அதாவது டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு சேலரி, மினிமம் சேலரி ஃபார் டுடேஸ் லைஃப், அதுக்கு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே சம்பளத்தினுடைய அளவை
ஒரு தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு நம்ம வடக்கை தளத்தை கொண்டு போகிறதுக்கு போதுமான இது கோரிக்கைகளாக இது இருக்குது. இதுதான் முக்கியமானது. இதை அவங்க கேட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே அந்த குறைஞ்சபட்ச சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, 15th லேபர் கான்ஃபரன்ஸ், அதாவது 15வது தொழிலாளர் மாநாடு சிபாரிசு செய்த ஊதிய அளவை அவங்க எப்படி ஊதியம் நிர்ணயிக்கணும்னு சொன்னாங்களோ அதை மாடிஃபைடு ஆக்ராய்டு ஃபார்முலா, சீரமைக்கப்பட்ட ஆக்ராய்டு ஃபார்முலாவை சேர்த்து நீங்கள் வந்து அதை வந்து அந்த இது ஃபிக்ஸ் பண்ணுங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நிறைய விவரம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய டைம் நிறைய ஆகிறதுனால நீளம் கருதி இது பண்ணுறேன்னா. மற்றபடி இது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்ல பிரயோஜனம் இருக்கும். அதாவது ஆக்ராய்டு ஃபார்முலா ப்ளஸ் 15th லேபர் கான்ஃபரன்ஸ் அதன் பிரகாரம் பண்ணுங்கிறாங்க. ஸோ இது அத்தனையுமே புதுசாக சம்பளத்தினுடைய இதுக்கு ஏற்றுறது தான் ஒரு நல்ல இது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிஏ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஐசிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆலை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டை வச்சு தான் நமக்கு டிஏ கொடுத்துட்ருக்காங்க. அது தப்பு. அதாவது ஆலை தொழிலாளர்களுடைய நுகர்வு கலாச்சாரம் வேறு, அரசு ஊழியருடைய நுகர்வு கலாச்சாரம் வேறு. எனவே அரசு ஊழியருக்குன்னு தனியாக ஒரு விலைவாசி புள்ளி கணக்கை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பே கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பண்ணலை. ஆகையினால அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சீரமைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதிய முறைப்படி அதை செய்யுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டிஏ, 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொன்னால் நமக்கு நஷ்டம் ஆகுது. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். பேங்குக்கெல்லாம் அப்படி தான் கொடுக்குறீங்க. 2வது இப்போ நமக்கு வந்து 3.9 இருக்குங்க இந்த தடவை. 1/1/2026 3.9ன்னு சொன்னால் என்ன பண்ண எடுத்துக்குவாங்க, அந்த 0.9 எடுத்துருவாங்க, 3 தான் கொடுப்பாங்க. அதையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்ன பொருள்லாம் இப்போ பயன்பாட்டில் இருக்கோ அதுக்கு எடுத்துக்கிற டிஏன்னு அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது பே உயர்வதற்கான அருமையான படிகள், அதுக்கடுத்தாப்புல டிஏ உயர்வதற்கான அருமையான ஃபார்முலா இது. ஸோ பே ப்ளஸ் டிஏ இந்த வகையில் முடிகிறதுக்கு வேறு நல்ல வழி இருக்குது. அப்புறம் பணிக்காலத்தில் 5 ஊதிய உயர்வு, இது ஒரு அருமையான கோரிக்கை. இது அதாவது ஒருத்தர் வந்து 18ல் சேர்ந்து 60ல் ரிட்டையர் ஆகிறாருன்னா 48 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். அவருக்கு குறைஞ்சபட்சம் 5 ப்ரமோஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது நியாயமானது தான். இது எப்படின்னா, நம்ம ஒருத்தர் ரிட்டையர் ஆனாலோ அல்லது வேறு என்ன சொல்கிறது பதவி உயர்வில் போனாலோ தான் உங்களுக்கு அடுத்த கீழே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுன்னு இல்லாமல் டைம் பவுண்டு ப்ரொமோஷன்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கு டைம் பவுண்டு ப்ரொமோஷன் தான். 7 வருஷம் ஆச்சுன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் என்ன பண்ணுவார், சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் 14 வருஷத்தில் சிவில் சர்ஜன் ஆவார். 20 வருஷம் ஆச்சுன்னா சீஃப் சிவில் சர்ஜன் ஆவார். டைம் பவுண்டு ப்ரொமோஷன் தான். அவருக்கு வந்து அந்த வேக்கன்சி, அந்த பதவிக்கு அந்த அதில் உள்ள ஏற்கனவே பெரிய பதவியில் உள்ள ஒரு ரிட்டையர் ஆனாலோ அவர் அடுத்த பதவிக்கு போனாலோ தான் ப்ரொமோஷனுங்கிறது கிடையாது. இது வந்து டைம் பவுண்டு, கால நிர்ணயப்படியான பதவி உயர்வு அது கேட்டிருக்காங்க. அந்த வகையில் 5 ப்ரமோஷனாவது கிடைக்கணும் அப்படி இருக்காங்க. அப்புறமேல எம்ஏசிபி, அதாவது மாடிஃபைடு அசியூர்டு கேரியர் ப்ராக்ரஸ்ங்கிறது ஆமாம் ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போன பே கமிஷனில் சொன்னது. அதாவது உத்தரவாத அசியூர்டுனா உத்தரவாத பதவி உயர்வுன்னு சொன்னாங்க. அதில் சில முரண்பாடு இருக்குது, அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் அவருடைய பதவி உயர்வுக்கு ஊழியர்களுக்கு வசமாக அமையும், அது வசதியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான கோரிக்கை கேட்டாங்க. அப்புறம் அலவன்ஸ், இந்த அலவன்ஸு பல்வேறு அலவன்ஸ் ஏற்கனவே வந்து அமால்கமேட் அப்படின்னா ஒன்றா எல்லாத்தையும் இணைச்சி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ அந்த அலவன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இப்போ நேற்று வரைக்கும் நடந்தா இருக்குது. 1/1/2024 50% டிஏ ஏறும்போது நடந்திருக்கு. அதை இன்னும் மேம்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஇஏ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸை அந்த பிள்ளைங்க போஸ்ட் கிராஜுவேட்டு எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொடுங்கங்கிறாங்க சில்ட்ரன் அலவன்ஸை. இது நியாயமா அப்படின்னு கேட்டால் நியாயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் ரூலில் என்ன இருக்குது, சில்ட்ரன்னா என்னென்னு இருக்குது, 25 வயசு வரைக்கும் உள்ளது தான் சில்ட்ரன் இருக்குது. அப்போது போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறது 20 வயசுக்கு உள்ளே தானே இருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை தான். சில பேர் நினைப்பாங்க அது எப்படி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற வரைக்கும் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, அது வந்து ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவ வசதி, அதாவது கேஷ்லெஸ் ஹேஷில் பிரின்றாங்க. பணமும் இருக்கக்கூடாது, தொந்தரவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான மருத்துவ விஷயங்கள் வேணுங்கிறாங்க. அதோடு அல்லாமல் ஃபிக்ஸடு மெடிக்கல் அலவன்ஸ், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது என்ன சொல்கிறது, எப்போதும் குறிப்பாக ஒரே அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, ஃபிக்ஸடு நிலையான மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ உள்ள கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள்லாம் செயல்பாட்டுக்கு வருமையானால் ஒரு அருமையான ஒரு 8வது பேக்கேஜ் சம்பளத்தை நாம் பெறுவதற்கான வழி ரொம்ப சுலபமாக ஏற்பட்டுவிடும்.
அதுக்கடுத்த அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். எல்லாமே 7வது பே கமிஷனில் சமர்ப்பிக்கப்பட்டு இன்று வரை தீர்வு செய்யாத மேட்டரையே நீங்கள் பரிசீலனை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஜுவிட்டி அண்டு லீவ் சேலரி தான். அதாவது ஒருத்தர் வந்து 18 வயசில் சேர்ந்து 42 வருஷம் வேலை பார்த்து 60 வயசு ரிட்டையர் ஆனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1200 நாள் இஎல் சம்பாதிக்கிறார். ஏடிஏ விடுப்பு ஒரு கிடைக்குது. ஆனால் ஆசான் டேட்டு, அதாவது கடந்த பே கமிஷனில் உள்ளது மாதிரி 6வது பே கமிஷனில் கொடுத்தது 300 நாள், 240 நாள் 300 நாள் தான் சம்பளத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு 360 நாள்னு கேட்டிருக்காங்க. அதை 360 நாள்னு கேட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கை பல சில முக்கியமானதாக இருக்குது. அதோடு எல்லாமே இந்த கிராஜுவிட்டினே அதே மாதிரி பாயிண்டை கொண்டு வந்தாங்க. அதாவது நான் சொன்னது மாதிரி 42 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 33 வருஷத்துக்கு தான் கிராஜுவிட்டி கனெக்ட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் பரிசீலனை பண்ணணும். அதை வந்து அதிகபட்சமாக ஒரு 2 வருஷமாவது ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பென்ஷனுக்கு வேறு சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் இந்த சம்பள கமிஷனை பொறுத்தவரை பென்ஷனர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சிறப்பான பே கமிஷன், அதாவது பழைய பென்ஷன் சார்ந்த ஊழியர்களுக்கு. அது ஏன் அந்த சிறப்பம்சம் என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அது கால நீளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருங்கிறதுக்காக அது நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அடுத்தாப்பில் இதில் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படின்னு பார்ப்போம். 7வது சம்பள கமிஷனில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இதுவரை வந்து அதுக்கு தீர்மானிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஈட்டிய விடுப்பு. ஒரு ஊழியர் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஊழியர் வந்து ரிட்டையர் ஆகும்போது ஒரு 40 வருஷம் வேலை பார்த்தா 42 வருஷம் வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னா அதிகபட்சமாக மாதத்துக்கு 30 நாள் வீதம் 1200 நாள் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து 300 நாளை தான் பணமாக்க முடியுது. 360 நாள்னு கேட்டாங்க. அது ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை நிலுவையில் இருக்குது. அதே போல் கிராஜுவேட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிகபட்சம் 33 சர்வீஸுக்கு தான் நீங்கள் வந்து கிராஜுவேட் கொடுக்குறீங்க 16 சம்பளத்தை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பென்ஷனில் இன்னும் நிறையவும் இருக்குது. பென்ஷன் சம்மந்தமாக இந்த பே கமிஷன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பே கமிஷனாக இருக்குது. அதில் சிறப்பு செய்திகள் நிறைய இருக்குது. தனியாக போடுறேன். இதனுடைய பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், யூனியன் டெரிட்டரி எம்ப்ளாயிஸ், அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தவிர இந்த 16 ஸ்டாட்யூட்டரி அமைப்பு இருக்குது பாருங்கள். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா இந்தியா, அப்புறம் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் என்னது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி சட்டப்பூர்வ அமைப்புகள், அப்புறம் கிராமின் தக் சேவக்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில், டெஃபென்ஸ் அண்டு பாராமிலிட்ரி, ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், அதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு, அதெல்லாமே அட்டானமஸ் பாடி அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த வசதிக்கு வந்தாப்புல அவங்க இந்த பே கமிஷனோட இதை எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அந்த தேதியில் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா போன தடவை அந்த தேதியில் பண்ணலை. அது முன்னும் பின்னுமாக இருக்கலாம், இருந்தாலும் எஃபெக்ட்டுக்கு வரும். அதில் ஒரு உதாரணம், ஏற்கனவே நான் பே கமிஷன் போட்ட போதே இது புரியலைங்கிறாங்க. பென்ஷனுக்கும் சரி இந்த பேய்க்கும் சரி இப்போதைக்கு உள்ள நிலவரம் இதுதான். என்னன்னா நான் ஏற்கனவே 1.92ன்னு போட்டேன். டிஏ வந்து 64% எதிர்பார்த்து அது குறைஞ்சி 62 ஆன ஒருபாடு 1.89 1.86 வரைக்கும் போட்டிருக்கோம். மொத்தத்தில் நான் அதை என்ன சொன்னேன், போன இதில் 15லேருந்து 17% கிடைக்கும்னு சொன்னேன். அது கணக்கு ரொம்ப பேருக்கு புரியலை. அதை நான் போட்டிருக்கேன். 31/12/2025 ஒருத்தருடைய பேயோ அல்லது பென்ஷனோ 30,000ன்னு வச்சுங்க. அது 1/1/2026 எதிர்பார்க்கப்படும் டிஏ 62%, அது 18,600. ஆக மொத்தம் 48,600. இந்த 48,600க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15%க்கு குறையாது, மேக்ஸிமம் 17% எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வருங்கிற ஒரு இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு மேலே வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தான். இதான் நம்ம எதிர்பார்க்கப்படுறதா இருக்குது. ஸோ அந்த 17%ங்கிறது 82,62 8,262, ரெண்டும் சேர்ந்தா 56,862. இது வந்து 57,000ஆகவோ 58,000ஆகவோ, அதாவது 30,000 ரூபா பே அல்லது பென்ஷன் வாங்குபவருக்கு வரக்கூடிய 8வது சம்பள கமிஷனில் அவருடைய அடிப்படை சம்பளம் 57,000 அல்லது 58,000 ஃபிக்ஸ் ஆகலாம். டிஏங்கிறது 1/1/2026 கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 1/1/2026 டிஏ சேர்த்து தான் இந்த 62%. எனவே நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1/7/2026க்கு அப்புறம் தான் இது வந்து டிஏ கிடைக்கும். இது வந்து நம்ம சொல்கிறது கடந்த 6-7 பே கமிஷன் உள்ள மெத்தடை வச்சு மெத்தடாலஜி வேறு அப்போ அவங்க வந்து வேறு அப்ளை பண்ணி வேறு விதமான முறையில் அவங்க கணக்கிட்டாலும் கூட இது நிச்சயம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இதை வந்து நம்ம அடுத்தாப்புல நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு நிறையா செய்திகள் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த பென்ஷனுக்கான வீடியோ அடுத்த வீடியோ. அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம்.